அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது தற்பொழுது வழக்கு இன்று நடைபெற்றதில் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள். எதற்காக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார், என்ன வழக்கு என்பதை பார்க்கும் பொழுது, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆரோவில் பேருந்து நிறுத்தம் எதிரில் கடந்த 2023 மார்ச் 10ஆம் தேதியும், கோட்டப்பாக்கம் நகராட்சி திடலில் 2023ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியும் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டங்களும், விழுப்புரம் பழைய பேருந்து நிலைய பகுதியில் 2023 ஜூலை 20ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், தமிழக அரசையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் குறித்து அவதூறாக பேசியதாக விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் டி.எஸ். சுப்பிரமணியன் தனித்தனிய வழக்குகளை தொடர்ந்துள்ளார். இந்த 3 வழக்குகள் மீதான விசாரணை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆஜராகவில்லை. விசாரணையின் பொழுது கோட்டக்குப்பம் மற்றும் ஆரோவில் பொதுக்கூட்ட வழக்குகளை விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. உத்தரவு தொடர்பாகவும், விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்திலும் அரசை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கிலும் சி.வி. சண்முகம் ஆஜரான சென்னை உயர்நீதிமன்ற விலக்களித்துள்ளதாகவும் அதிமுக வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் முதல்வரையும் தமிழக அரசையும் தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரை பிடிவாரண்ட் மூலமாக நீதிமன்றம் அவரை சிறைபிடிப்பதற்கு உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. சி.வி. சண்முகம் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் தமிழக மக்களுக்கு ஆதரவாக பேசுவதாக இருந்தாலும் கூட, தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் தவறாக பேசியிருப்பது தவறுதான் என்ற தகவல்களுக்கேற்ப தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் நீதிமன்றத்திலும் ஆஜராகவில்லை. பிடிவாரண்ட் மூலமாக ஆஜர்படுத்த வேண்டி தற்பொழுது நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதனால் ஜூலை 9ஆம் தேதி விசாரணைக்கு அவர் நேரடியாக வரவில்லை என்றால் நிச்சயமாக சி.வி. சண்முகம் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் தற்பொழுது அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்ற வாதங்களை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.